Hi everyone. So 12th standard maths அந்த நியூ பேட்ச் வராங்க இல்லையா அவங்களுக்கான இம்பார்ட்டன்ட். ஸோ என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எப்படிங்க சார் ஃபஸ்ட்லேருந்தே படிக்க சொல்கிறீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. எது 2 மார்க்கு எது 3 மார்க்கு 5 மார்க்குன்னு கிளாஸிஃபை தான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ உங்களை பயப்படுத்தக்கூடாது. இந்த மேட்ரிக்ஸு மொத்தம் வந்து நமக்கு வந்து 7 எக்ஸைஸு இதை பார்த்து பயந்துடக்கூடாது அப்படிங்கிறனால. ஏன்னா மேட்ரிக்ஸ் போயிட்டே இருக்கான், நிறைய பேர் பயப்படுறாங்க. ஸோ அதனால் பயப்படக்கூடாதுங்கிறனால தான் இந்த இம்பார்ட்டன்ட்ங்கிறத விட நான் வந்து கேட்குறது கேட்காது அப்படிலாம் போடுறேன். 2 மார்க்னால் இதெல்லாம், 3 மார்க்னால் இதெல்லாம், 5 மார்க்னால் இதெல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் போயிட வேண்டாம். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் முன்னாடி நம்ம வந்து அந்த இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் வேணாமா. நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட் எதுக்கு சொல்லு. இம்பார்ட்டன்ட் தேவை தான், என்னன்னு சொல்ல. எப்படி தேவைன்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிகமாக படிக்கணும்னு தவிர நீங்கள் இம்பார்ட்டன்ட் மட்டுமே நினச்சி போகக்கூடாது. ஓகே, சரி, ஓகே. எனிவே, ஸோ 12th மேக்ஸ் சாப்டர் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மின்ஸ் 2 மார்க் அண்ட் 3 மார்க் அண்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட். ஸோ 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1.1 நம்ம சேனலில் வாட்ஸ்அப் சேனலில் நிறைய பேர் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் கீழே அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணி அண்ட் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப். ஸோ 2 மார்க்கில் இவ்வளோ தான் மேட்ரிக்ஸில் 2 மார்க்கு. 1.1ல் மட்டும் ஒரு 2 கேள்வி எக்ஸாம்பிள். இந்த கேள்விகள் 1.2ல் 2 கேள்வி, அதில் 3 சப்டிவிஷன் இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஒன்று மைனர் மெத்தட் 2 மார்க்ஸ் இதெல்லாம். ஸோ 2 மார்க் கம்மி தான். மேட்ரிக்ஸில் கேட்டால் 1 கேட்பான், இல்லைனா கேட்க மாட்டான். 3 மார்க்கில் தான் எப்பவுமே 2 கேட்பாங்க. 3 மார்க்கில் 1.1 ஏராளம். பட் ஆனால் அது படித்தா ஈஸி, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். தேர்டு ஒன், செகண்ட், தேர்டு, 4th, 6th, 7th, 8th, 10th, 11th, 13th, 14th, 15th என்ன சார் இவ்வளோ இருக்குது? ஈஸி. அட்ஜாயிண்ட்டு, இன்வர்ஸு, அப்புறம் அட்ஜாயிண்ட் ஏ இன்வர்ஸ்லேயே நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா வச்சு போடுறது தான், ஈஸி தான். எக்ஸாம்பிள் இந்த 4 சம் ரொம்ப ஈஸி. ஸோ 3 மார்க்கும் இவ்வளோ தான் இருக்குது 1.1ல். பட் 3 மார்க் பாருங்கள் கொஞ்சம் இருக்குது. 1.2ல் ஒரு ரிடக்ஷன் மெத்தடில் எக்லான் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுல ரேங்க் கண்டுபிடிக்கணும். இந்த சம்ஸ் எக்ஸாம்பிள் 4 சம், செகண்டில் 3 சப்டிவிஷன் இருக்குது. 1.2ல் காஸ் ஜார்டனில் இந்த சம்மு அண்ட் எக்ஸாம்பிள் 1.20 இதெல்லாம் 3 மார்க்கு. அது மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் கண்டிப்பாக வரும். 1.3ல் 2 சப்டிவிஷன், 1.22 எக்ஸாம்பிளில் 3rd 4th, அதாவது எக்ஸாம்பிள் 1.22 அண்ட் எக்ஸைஸில் 3rd 4th. சரிங்களா? மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மாதிரி ஈஸியான சம்மு எதுவுமே கிடையாது. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் ரொம்ப ஈஸி. சம்மு தான் பார்க்குறதுக்கு இத்தப்பலாக இருக்கும், ஆனால் ஒன்றுமே கிடையாது. மெத்தட்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கிராமர் ரூல் 1.4ல் ஃபஸ்ட்டு ஒன்னில் 2, 3, 4 2, 3, 4 வந்து ஸ்டேட்மெண்ட் சம்னு பார்த்துக்கோங்க. இப்போது நான் சொன்னதெல்லாம் 3 மார்க். அதே மாதிரி 1.6ல் ரேங்க்கில் ஃபஸ்ட்டில் 3rd 4th ரேங்க் மெத்தடில். ஸோ என்ன சார் இவ்வளோ இருக்குது? ஒன்றுமே கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷனும் ஒரே மாதிரி இருக்கும், கிராமர் ரூல்னால் ஒரே மாதிரி இருக்கும், ஈஸியாக இருக்கும். 1.6ல் 2 சம் தான். ஸோ உங்களுக்கு 3 மார்க்கும் கம்மியாக தான் இருக்குது. அடித்து தூள் கலப்பலாம். பப்ளிக்கில் கட்டாயமாக இதுலேருந்து 2 3 மார்க் 2 மார்க் வராது, இல்லைனா ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் கண்டிப்பாக நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. 5 மார்க்கில் டெஃபரெண்ட்டாக பப்ளிக்கில் ஒன்று வந்துடும். எல்லாமே கொடுத்துருக்கேன். 1.1ல் பாசிபிலிட்டி இருக்குது 5 மார்க். 5th எக்ஸாம்பிள் 1.2 இவ்வளோ தான். 1.2ல் காஸ் ஜார்டன் கேட்க மாட்டாங்க. பட் நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க, கேட்பானா இல்லைங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். கொஸ்டின் பேப்பர் எப்படி வேணால் வரும். எக்ஸாம்பிள் 1.21 3rd 2nd காஸ் ஜார்டன். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் வரும் 1.3ல் ஃபஸ்ட்டு 3rd அண்ட் செகண்ட் ஒன் 5th ஒன். சரிங்களா? அடுத்து வந்து 1.23 எக்ஸாம்பிள் 1.24 ரொம்ப ஈஸி தான். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் 4 சம், அதில் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 சம் போட்டு பாருங்கள். கிராமர் ரூலில் 1.4ல் ஃபஸ்ட்டில் 3rd 4th ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5th ஒன் எக்ஸாம்பிள் 1.25 1.26 ஈஸி. கிராமர் ரூல் முடிச்சு. அடுத்து காஸ் எலிமினேஷன் மெத்தட் 5 சம்மு 2, 3, 4 எக்ஸாம்பிளில் இந்த 2 சம் 1.5ல். ரேங்க் மெத்தடில் 1.6ல் இந்த 3 சம்மு எக்ஸாம்பிள் 1.1 1.30 1.34. ரேங்க் மெத்தடில் லாம்டா மியூ கே அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் இருக்கும். எக்ஸாம்பிளில் 3 சம் தான் சொல்லியிருக்கேன், எக்ஸைஸில் 3 சம் தான் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ரேங்க்கில் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனில் ரைட் சைடில் 0 0 வரும். 1.7ல் செகண்ட் 3rd லாம்டா அண்ட் கெமிஸ்ட்ரி பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் சம் ஈஸி தான். எக்ஸாம்பிள் 1.36 1.37 1.38 39 40 இதெல்லாமே 5 மார்க் தான். ஸோ இவ்வளோ 5 மார்க் இருக்கான்னு நினைக்காதீங்க, எல்லாம் ஒரே மாதிரி. இப்போ ரேங்க் மெத்தட்னா 1.6 1.7 ஒரே மாதிரி. அதே மாதிரி கிராமர் ரூல் ஒரே மாதிரி, மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் ஒரே மாதிரி, காஸ் எலிமினேஷன் ஒரே மாதிரி, சம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன கரெக்டாக போட்டு கரெக்டாக ஆன்சர் கொண்டு வரோம். நம்பரில் எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது. ஏன்னா மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்டூ பண்ணுறதுலையோ இல்லை வந்து ஏதாவது கால்குலேஷன் போடுறப்போ அந்த நம்பரில் தான் தப்பு வரும். சரிங்களா? மல்டிப்ளிகேஷன்லையோ மைனஸ் ஏதோ விட்டுருவீங்க, அந்த ஒரு நம்பர் தப்பாச்சுன்னா மேட்ரிக்ஸ் ஓவர். ஸோ அதனால் தயவுசெய்து மேட்ரிக்ஸை ஒரு டைம் 2 டைம் போட்டு பாரு. ஃபஸ்ட்டே படித்தா தான் உண்டு. நடுவில் நீங்கள் போய் மேட்ரிக்ஸ் நீங்கள் குவார்ட்டர்லிக்கு முன்னாடி படிக்கணும்னு நினச்சா எல்லாமே போட்டு பார்க்க முடியாது, நிறையா இருக்குது. ஸோ இப்போவே எல்லாமே போட்டு பாருங்கள். சரிங்களா? நானே இப்போ வந்து 1.5 முடி வந்துட்டேன். 1.6 வந்துடலாம்.
இன்னும் கொஞ்சம் சம்ஸ் எல்லாம் இருக்குது, நான் போட்டுட்டு தான் இருக்கேன் சரிங்களா கிளாஸ் சீரீஸில். ஸோ அது ஃபாலோ பண்ணிங்கனாலே முடிக்கலாம் ஓகேவா. ஸோ தயவுசெய்து இந்த இம்பார்ட்டன்ட் இல்லாமல் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நினச்சது படிங்க. பட் இது இவ்வளோ தான் இருக்குங்கிற காட்டுறதுக்காக ஓகேவா. தயவுசெய்து ஃபஸ்ட் மிட்டம் கோட்டையிலி ஆப்பேலி பப்ளிக் இது போதும் ஓகேவா. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் ஃபஸ்ட் யூனிட் எல்லாமே போட்டுறேன். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 3 யூனிட் போடுவேன்னு நினைக்கிறேன். பட் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக போட்டுறேன். அப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். தேங்க்யூ.